வணக்கம். பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி. தொடர்வது தலைப்புச் செய்திகள். ஜம்மு, பதான்கோட், உதம்பூர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் முறியடிப்பு. ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து அளித்த இந்திய ராணுவம். குப்வாரா, பாரமுல்லா மாவட்டங்களில் அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி. சைரன் ஒலிக்க விடப்பட்டு வான்வழி கண்காணிப்பை தீவிரப்படுத்திய பாதுகாப்பு படை வீரர்கள். பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட 8 ஏவுகணைகளை இடைமறித்து அளித்த இந்தியாவின் S-400 ஏவுகணைகள். ஜெய்சால்மர் நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய இந்திய ராணுவம். பாகிஸ்தான் தாக்குதலை அடுத்து ஜம்மு எல்லைப் பகுதி மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம். பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு. பாகிஸ்தான் அத்துமீறலை அடுத்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு. லாகூரில் உள்ள பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய ராணுவத்தால் அழிப்பு. நாட்டில் விமான நிலையங்களில் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்த அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் இயக்குநரிடமும் நிலைமை குறித்து பேசினார். கூடங்குளம் அணுமின் நிலையம், வடசென்னை அனல் மின் நிலையத்தில் இன்று போர் சூழல் ஒத்திகை. பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முக்கிய ஆலோசனை என தகவல். ஜம்முவில் வருகிற 10ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் மூடல். பஞ்சாப் மாநிலத்தில் 11ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் மூட உத்தரவு. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா திருப்பி தாக்கும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. இந்தியாவிற்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட தனியார் பல்கலைக்கழக பேராசிரியை பணியிடை நீக்கம். சமூக வலைதளத்தில் பேசு பொருளான நிலையில் பல்கலைக்கழகம் நிர்வாகம் அதிரடி உத்தரவு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. நன்றி.